எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கான வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக 53வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்குமே விடல. பிரிஞ்சு போனவங்க எல்லாம் பிரிஞ்சு போனவங்க, நீக்கப்பட்டவர்கள்லாம் நீக்கப்பட்டவர்கள் தான், ஒன்றிணைக்க வாய்ப்பே இல்லை, அந்த பேச்சே பேசாதீங்க அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இன்னும் கூட சில தோல்வி பாடங்கள் வேணும் போல இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 40% இருந்த ஒரு வாக்கு வங்கி இன்னைக்கு 20% பாதிக்கும் போயிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து புதிய அரசியல் வரவுகள்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் மட்டும் சொல்ல, அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அது சொந்த கட்சியில் மட்டுமே இல்லை, சொந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல எடப்பாடியை கொஞ்சம் ஒரு சமரசம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சி தான் இங்கே முக்கியம். இங்கே தனிநபருடைய அந்த வீராப்பு வைராக்கியம்லாம் இங்கே செல்லுபடியாகாது. ஒரு கட்டத்தில் கூட்டணி வச்சாதான் வெற்றின்ற அந்த 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 உத்தியை ஜெயலலிதா அவர்களே கடைபிடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னா, ஜான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருங்கிணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கூட அதை விரும்பினாங்க. இந்த அதிமுக கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்றத விருப்பம் தெரிவித்தாங்க. இது கடந்த காலத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த பாடங்கள்லாம் ஒரு வேளை இவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரில. சரி, இன்னொரு விஷப்பரீட்சையில் இன்னும் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை செஞ்சாங்கன்னா அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு போயிடும். இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பாதி விஜயோட அரசியல் வருகை எல்லாவற்றையும் புரட்டி போடுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி இந்த இடத்துல ஒரு சமரசத்துக்கு வந்துடணும் கேட்டால். இதில் இன்னும் ஒரு படி மேலே கேட்டால், அந்த ஒருங்கிணைக்கிறவங்கன்னு இருக்காங்க இல்லையா, அந்த ஒருங்கிணைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் பார்த்தீங்கன்னா வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ஆத்மார்த்தமாக உள்ளபூர்வமாக தனிநபர் ஈகோ இல்லாமல் ஒருங்கிணைக்கணுன்ற அந்த எண்ணம் வேணும். நானும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பி அது மேலும் பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை தான் போய் முடியுது. அப்போது கட்சியில் இருக்கிற அதாவது கட்சியோட அனுதாபிகள் இருப்பாங்க இல்லையா, நான் பதவிகள் இருக்கிறோம் சொல்ல, நிர்வாகிகள் சொல்ல, இந்த கட்சி அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா அழியக்கூடாதுன்னு சொல்ல அனுதாபிகள் இருப்பாங்க. அவங்க கட்சியில் உறுப்பினராக கூட இருக்க மாட்டாங்க, தொடர்ச்சியாக வாக்களிக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியான ஒரு 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 சமரச குழு உருவாக்கி கூட இவங்களை எல்லாருமே பிரிஞ்சு போன அத்தனை பேருமே ஒன்றிணைச்சால் மட்டுமே தான் இங்கே அதிமுக எதிர்காலம். தவிர இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. கட்சியோட தலைமைக்கு பார்த்தீங்கன்னா தலைமையை சார்ந்து தான் கட்சியோட சொத்துக்கள் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னு. இங்கே சொத்துக்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை, காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சு காணாமல் போயிடும். கட்சியே இல்லைன்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்க போகுது? அதனால் கேட்டால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே யார் முதலமைச்சர், யார் கட்சியோட தலைவர் இப்படியெல்லாம் பார்க்காம, கடந்த காலத்தில் அந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படியான பதவியெல்லாம் இல்லாமல், எப்படி எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு கட்சி மீண்டும் உருவாக்கம் பெற்றால் மட்டுமே தான் அதிமுக எதிர்காலம். இல்லைன்னா எதிர்காலம் கிடையாது. எதிர்காலம் இல்லை, நிகழ்காலமே எல்லாம் போயிடும். ஒரு 6 பேர் போயிட்டு வலியுறுத்தினதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் எடப்பாடி பண்ணி பின்னாடி வேலுமணி இருக்காரு, கூப்பிட்டு காட்டுறாரு. 6 பேர்லாம் எங்கே தான் நிற்கிறாங்க, எல்லாம் பச்சை போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது சார் நமக்கு. ஆனால் நம்ம வெளிப்படையாக நீங்கள் பாருங்கள், அது அந்த சமரசம்லாம் நடந்தது, கடந்த காலத்தில் பேசுனது உண்மை. அதனால தான் நான் சொல்ல கேட்டேன், அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் பேசினா இப்படி தான் வரும். ஏன்னா அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்களோட மாற்று கருத்து சொல்ல முடியும், இல்லைனா பேச முடியும், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி வெளியில் இருக்கிறவங்க போய் பேசணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு அரசியல் ஆளுமைகள், நான் சொன்னது அரசியல் ஆளுமைகளை வழி நடத்தக்கூடிய கடந்த காலத்தில் இருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். என்ன சொன்னால், விஜயகாந்தோட கூட்டணி வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு அச்சாரம் போட்டது அவர் தான் ஆலோசனை. அந்த மாதிரியான ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. எந்த பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஆளுமைகள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட போய் ஆலோசனை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவருக்கும் கூட தெரியும் எதிர்காலத்தில் கட்சி இதே நிலைமை நீடிச்சுன்னா இருக்காதுன்னு தெரியும், இன்னும் வேகமாக கரைஞ்சி போயிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஈகோ இருக்கக்கூடாதுன்ற நான், அங்கே தனிநபர் ஈகோ இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்றதை நான் என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால், வாக்கு சதவீதம் சரிந்தால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூக அமைப்பாளர்கள் ஒரு வேளை இப்படி சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற வியூக அமைப்பாளர்கள் சொல்லலாம், ஒரு வேளை நம்ம அந்த சரிந்த வாக்குகளை சதவீதம் 20% சரிஞ்சு போச்சா, அந்த 20% எங்கேருந்து கொண்டு வரலாம், கூட்டணி மூலமாக கொண்டு வரலாம். அப்போ சீமான் கிட்ட பேசலாம், திருமாவளவன் கிட்ட பேசலாம், இன்னும் சில பேர்கிட்ட பேசலாம், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம கொண்டு வந்துடலாம்.
எதிர்க்கட்சியாக கூட நம்ம இருந்துக்கலாம்னு கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சி நம்மக்கிட்ட இருக்குது, கட்சி நம்ம கையில் இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுல்ல. கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் வேணும். அது வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் இவருக்கு இருக்கான்றது தெரியல. ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணமும் வேணும்ல. ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றணுன்ற எண்ணம் இல்லாமல் கட்சி மட்டுமே நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியான ஒரு அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கான்றது எனக்கு தெரியல. பேசுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. அவர் தம்பி கல்யாண சுந்தரம் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் சொன்னாங்க, கடைகோடி தொண்டனும் வந்து தலைமைக்கு வரலான்னு சொன்னாங்கல்ல. கடைகோடிக்கு கொண்டு போயிட்டார்ல கட்சியை, கடைகோடி தொண்டன். அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இல்லை. அதெல்லாம் கேட்டால் இங்கே யோகக்களை மறந்து ஒன்றிணையணும். ஒன்றிணைந்தால் யாருக்கு செல்வாக்கு கூடுதல்லாம் இங்கே எடை போட்டெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து கேட்டால் அது டிடிவியாக இருக்கட்டும், வந்து இப்போ இருக்கிற வந்து சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சால் தான் அந்த கட்சி. அதிமுக அடையாளம் உள்ளவங்க எல்லாருமே இணையணும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களாம் வந்து ஒருங்கிணைச்சாலே வந்து அந்த அந்த பூஸ்ட் வந்துடும் அந்த தொண்டர்களுக்கு. இப்போ தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறாங்க. அப்போ திமுகவை யார் வலிமையாக எதிர்க்கிறாங்களோ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யார் வேணாலும் இருக்கலாம். திமுகவை எதிர்க்க வலிமையான வந்து தலைமை யாருன்னு பார்த்து அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் கேட்டால் அந்த அந்த என்ன சொன்னால் அந்த ஒருங்கிணைப்புன்றதுன்னு கேட்டால் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒருங்கிணைப்பாக இல்லை. ஒருங்கிணைப்பால் சில பேர் கிளம்புறாங்க தான் சார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து என்ன சொன்னால் ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. நாங்கள் தான் அந்த ஒருங்கிணைப்பாளர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த கட்சியை சாராத நபர்கள் இருக்கணும். அந்த கட்சியை வந்து நேசிக்கிறவங்க, அனுதாபிகள் இருக்கணுமே தவிர, அந்த கட்சியில் இருக்கிற பதவியில் இருக்குன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை வந்துடும். நீ எப்போ வந்த, நான் எப்போ வந்தேன், அந்த மாதிரி நீ பெரியவனா நான் பெரியவனா, அது அந்த சிக்கல் வந்துடும். அந்த ஒருங்கிணைக்கிறவங்க வந்து வெளி வட்டத்துலேருந்து வரணுன்ற நான் கட்சியிலேருந்து அப்பாற்பட்டு ஒருங்கிணைக்கணும். அன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சது யார், ஜெயஜா சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே சசிகலா குடும்பம் தான் சேர்த்தாங்க. நடராஜன் இருந்தார். இந்த மாதிரி சொன்னேன். நான் வெளியில் இருக்கிற ஆளுமைகள் சொல்கிறேன். இன்னும் பலரும் கூட இருந்தாங்க. அவங்களாம் வந்து ஸ்க்ரீனுக்கு வராமல் போயிருக்கலாம். இப்போது ஒருங்கிணைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆலோசனை 2 தரப்புலையும் சொல்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கிறவங்களா இருக்கணும். எல்லா சாதாரண மத்தியஸ்தமே ஒரு 2 தரப்புலையும் மதிக்கக்கூடியவங்க போய் சொன்னால் தான் அந்த பஞ்சாயத்து சரியாக இருக்கும். இல்லைன்னா அந்த பஞ்சாயத்து எடுபடாது. இல்லை அவங்க என்ன சொல்லுங்க, பயாஸ்டுன்னுவாங்க. நீங்கள் அவருக்கு சார்பாக பேசுகிறீங்க, இவருக்கு சார்பாக. 2 தரப்புலையும் வந்து அதில் 3 தரப்புலையும் 4 தரப்புலையும் வந்து ஏற்றுக்கக்கூடிய வந்து நபர்கள் வந்து போய் சமரசம் பண்ணாங்கன்னா தான் அந்த சமரசம் தான் வலிமையாக இருக்கும். இது வந்து அபாய கட்டத்தில் இருக்குது அதிமுக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இப்படியே போச்சுன்னா கேட்டிங்கன்னா வந்து மாற்று அரசியல் நோக்கி, அரசியல் கட்சியை நோக்கி பயணிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இப்போ விஜய் வர்றதுனால இங்கே மாற்றம் இருக்குது கண்டிப்பாக. அப்போ இங்கே வந்து அண்ணன் திருமாவர்கள் சொல்கிறாருல்ல, ஒரு வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறார். முன்னாடி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்னென்னா 2வது இடத்தை அடைஞ்சிருவாருன்றார் விஜய். அப்போ அவருடைய பார்வையை புறந்தள்ள முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி என்ன பேசினார்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெரி ரீசெண்டாக அவர் பேசுறது அதிமுகன்ற கட்சி வந்து சரிவை நோக்கி இருக்குது. அப்போ அந்த சரிவை எப்படி வந்து சரி பண்ணுறது. அதனால் வந்து இப்போ ரொம்ப என்ன கேட்டால் அதிமுக இப்போ அபாய கட்டத்தில் தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அதில் உள்ளுக்குள்ளேயே சிலர் பகையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னாரு. அவர் வேலுமணி எல்லாம் அது என்ன தெரியுமா, பகை ஏற்படுத்தினா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ அங்கே வந்து வியூக அமைப்பாளர் சுனில் தான் இருக்கிறாரு. அவர் சுனில் வந்து வியூக அமைப்பாளர் இருக்கிறாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் வியூக அமைப்பாளர் உங்களுக்கு தெரியும். இப்போ திடீர்னு இவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன் காரணம் என்ன? 2021 வந்து பிகே தான் வந்து இங்கே திமுகவுக்கு வியூகம் அமைச்சார். ஸோ அதனால் அந்த வியூகத்தை வந்து ஏற்கனவே அவர் அமைச்சராக இந்த முறை நம்ம வந்து கொண்டோம்னா பல பலவீனங்கள் தெரிய வரும் அவருக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். ஒன்று. 2வது இன்னொன்று கேட்டால் இப்போ இருக்கிற சுனிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கும் ஒரு கருத்து வேற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ பிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுதான். ஸோ அதனால் அதனுடைய வெளிப்பாடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கலகத்தை ஏற்படுத்துகிறாங்கிறதுலாம். இங்கே கலகத்தெல்லாம் கிடையாது சார். இங்கே இருக்கிறது தான் வந்து உண்மை, எல்லாருக்கும் தெரியும், மூடி மறைக்க முடியாது. அங்கே தனிநபர் ஈகோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வேலுமணி இருக்கலாம், இன்றைக்கி வேலுமணி நான் சமரசம் பண்ணினா நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட வந்து பிரச்சனை வரலாம், நாளைக்கு செங்கோட்டையன் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி வந்து அங்கே வந்து இப்படியே போனால் 30 பீஸா உடையும் ஏடிஎம்கே. நான் சொல்கிறது வந்து போகிற போக்கில் 26 வந்து பார்த்தீங்கன்னா 30 கூறா உடையும். அதனால் வந்து இது இப்போ வந்து ஒரு அபாய கட்டத்தில் தான் இருக்குது அதிமுக. இது வந்து காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி, நான் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதுக்காக நான் சொல்ல, ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி நான் மூத்தனா இங்கே 100க்குள்ளே தான் எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தன்னுடைய இருப்பதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக கொடுக்கணும் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது திருமாவாக இருக்கட்டும்,
இல்லை வந்து தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க பம்முறை வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கிற அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு போராடுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுகவும் இருக்குது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு கரிஸ்மாட்டிக் பவர், ஒரு பவர்ஃபுல் வந்து இளைஞர்களுடைய பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ள நுழையும் போது அவங்கவுங்க தங்களுடைய வந்து உடைமைகளை பாதுகாக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசியல் நிலைமை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறது வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாத இருக்கிற தொண்டர்களை வந்து தக்க வச்சுக்க முடியாத இடத்துல தான் வந்து அதிமுக இருக்குது. இது உண்மையை ஒத்துக்க தான் வேணும். அதனால் வந்து எனக்கு என்னுடைய பார்வைக்கு நான் கேட்டேன்னா, இப்போ உடனடியாக செய்வது இங்கே வியூகம் அமைக்கிறதுலாம் 26 வியூகம் அமைக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே முதல் வியூகமே என்னன்னு கேட்டால் கட்சியை வந்து ஒரு அமைப்பு கொண்டு வரணும். கட்டமைப்பு கரைஞ்சிட்டு இருக்கு. அது கடந்த தேர்தல் வெளிப்பட்டுச்சு. இனி வரக்கூடிய தேர்தலே வெளிப்படும். ஆனால் தோல்வியை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் கட்சி எங்கிட்ட இருக்கணும், கட்சி பலவீனமானாலும் அந்த கட்சி எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவ்வளோதான். கட்சிக்குள்ள இருந்து யாரும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவே மாட்டாங்க. இப்போ இப்படி நீ கேட்குற நேரடியாக சொல்கிறேன். இப்போ எடப்பாடி இருக்கார், 4 வருஷம் வந்து அடையாளம் காணப்பட்டார், முதலமைச்சர் அடையாளம் காணப்பட்டவர். இப்போ அவர் வந்து இந்த தலைமை சரியில்லைங்க, வேற ஒரு தலைமைனா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்வைக்கு சொல்லுங்கள், யாரை வேணாலும் கேளுங்க. அடுத்த தலைமை யார்? சரி, அவர் தலைமை இல்லை, அடுத்த தலைமைக்கு யாரை கொண்டு வரலாம்? சசிகலா இருக்காங்க. இல்லை நான் சொல்றீங்க அவங்க இப்போதைக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், முதல்ல உள்ளே இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், வெளியில் இருக்க விட்டுருங்க. இப்போ இருக்கிறது கேட்டால் அடுத்தது செங்கோட்டையன் சொன்னால் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருவாரா? அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முன்னாடி நான் பின்னாடி, நீ என்னைக்கு வந்து நான் என்னைக்கு வந்து, அந்த சிக்கல் தான் அங்கே ஓடிட்டு இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அந்த கேள்வியே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருந்து அந்த ஆளுமை திறன் இருந்துச்சு. இங்கே இருக்கிற இந்த ஆளுமையில் வந்து கேட்டிங்கன்னா யாரையும் எனக்கு வந்து இப்போ சரி அவர் விட்டுருங்க, செங்கோட்டையன் விட்டுருங்க. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, சட்ட போராட்டங்கள் நடத்துகிற சண்முகத்தை எடுத்துங்க, சிவி சண்முகம், அவரை ஏற்றுப்பாங்களா? ஒரு பொதுச்செயலாளர் எடுத்துப்பாங்களா? தலைமைக்கு எடுத்துப்பாங்களா? எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. எடப்பாடி இல்லைனாலும் இதுதான் நிலைமை. அப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் முதலமைச்சரதை விட யார் தலைமையில் வந்து கட்சி இருக்கணுன்றத ஒரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ அங்கே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேரும் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து ஒற்றுமையாக வந்து ஒரு மாநாடோ இல்லை என்ன சொன்ன ஒரு கருத்தரங்கு நடத்தி அதில் வந்து எந்த ஈகோ பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஒற்றுமையை வந்து தொண்டர்கள்கிட்ட காட்டினா மட்டும்தான் அந்த கட்சி கட்டமைப்பு கரையாமல் இருக்கும். தொண்டர்கள் வந்து கலைஞ்சி இப்போ போயிருக்கிறாங்க. இப்போ 3ஆம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து மாவட்ட செயலாளர் கீழே இருக்கவங்க சொல்கிறேன். நான் அவங்கெல்லாம் கலைஞ்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ திருவிழாவில் காணாமல் போன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறாங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை முதல்ல கட்டமைக்கணும்ல, முதல்ல மீண்டும் ஒரு கட்டி போடணும்ல. இப்போ கட்டு அவிழ்ந்து போயிருக்கு. மீண்டும் கட்டணும்னா ஒருத்தர் மட்டும் கட்ட முடியாது, எடப்பாடி மட்டும் கட்ட முடியாது. அப்போ மீண்டும் நீக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் உள்ளே வரணும். அங்கே என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே தனிநபர் ஈகோ இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. சசிகலா அவர்கள் கூட இருக்கக்கூடாது, யாருக்குமே இல்லாமல் அந்த வந்து ஒருங்கிணைக்கிற அது வந்து எல்லாருக்கும் இப்போ சக்திகள் வந்து செதறி போய் கிடக்குது. அந்த சக்திகள்லாம் ஒன்றா இணையணும். அப்போ தான் வந்து இது ஜெயிக்க முடியுமே தவிர, வெற்றி அடைய முடியுமே தவிர, இல்லைன்னா இது இப்படியே போச்சுன்னா இன்னும் கூட சரிவை நோக்கி நகரும். இந்த வாக்கு சதவீதம் எதனால் செதறுது? 40% வச்சுருந்தாங்க, 20% தான் இருக்குது. 20 எங்கே போச்சு? அந்த 20% உள்ளே தானே இருக்குது. அது திமுக பக்கம் கூட போயிருக்குல்ல. விக்ரவாணி தேர்தலில் நம்ம பார்த்தோம்ல, அது எப்படி சாத்தியமாகுது? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற தலைமை இல்லை. பேர் மட்டும் இருந்தால் போதாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் அங்கே ஒருங்கிணைக்கவே முடியல. அப்போ ஒருங்கிணைக்கணும்னா எல்லாரும் ஈகோ விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேரணும். கலகம் பண்ணக்கூடியவங்க வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே போதும். இங்கே பேசி தான் அங்கே கெடுறதுக்கு காரணமே. எப்படியோ ஒரு போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி, சின்னம் அவங்க கையில் இருக்குது, கட்சி அவங்க கையில் இருக்குது, கட்சியோட போச்சுன்னா அவர் இருக்கிறார் சார், சட்டப்பூர்வமாக அவர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு குறையுது. ஆனால் மேலும் கரைஞ்சி போயிட்டே இருக்குது. அப்போ அதை சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ இவங்க வந்து ஒரு பக்கம் வெளியேற்றப்பட்டவங்கலாம் உள்ள நுழைஞ்சாலும் சட்டப்பூர்வமாக அவருக்கு உள்ள அந்த பதவிக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவரோட இணைஞ்சு சேர்ந்து செயல்படணும். இங்கே யாரோட இணைகிறாங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் சட்டப்பூர்வமாக கட்சியாக இருக்கட்டும், அவர்கிட்ட தான் இருக்குது, சட்டப்பூர்வமாக கட்சி இருக்குது. ஆனால் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் அவருக்கு வேணும்னு சொன்னால் சரி, எல்லாருக்கும் செதறி தான் போயிருக்கு. சரி, இவருக்கு இல்லை, எடப்பாடிக்கு. அப்போ வந்து சசிகலாவுக்கு இருக்கான்னா அங்கேயும் இல்லை, ஓபிஎஸ் தான் அங்கேயும் இல்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக அங்கே தொண்டர்களுடைய வந்து எண்ண ஓட்டம் எப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் ஒன்றா இணையணுன்றது தொண்டர்கள் விருப்பமாக இருக்குது. அங்கே தடுக்கிறது என்ன கேட்டால் தனிநபர் ஈகோ தான் தடுக்குது. இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகள் நான் சொல்கிறது தேசிய கட்சிகள் ஏதாவது உள்ள நுழைஞ்சி கழகத்தை ஏற்படுத்துகிறாங்களான்றதுலாம் ஆய்வுக்கு உட்பட்டது. சசிகலா அவர்கள் இப்போ நான் ஒருங்கிணைப்பேன் 2026 அது பண்ணுவேன் அப்படின்றாங்க.
ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சொல்லிட்டாரு. இவங்களுக்குலாம் வேல்யூ இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சது சார் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்தா சார் வேல்யூ. தனித்தனியாக அந்த வேல்யூ இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்குமே எல்லாருக்கும் சார், எடப்பாடிக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான். இங்கே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் அந்த வலிமை. தனித்தனியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சக்தி வந்து விரைமாயிடும். ஒன்றா சேரணும். நீங்கள் வந்து எனக்கு சக்தி இருக்குது உனக்கு சக்தி, அங்கே போட்டி தான் நடக்குது. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது அங்கே. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்களை வந்து ஒருங்கிணைக்கிற பவர் வந்து சக்தி வந்து ஆளுமை வந்து வெளியிலிருந்து வரணுன்றது. நான் வெளியிலேருந்து தான் இப்போ எப்படி ஒரு பத்திரிகையாளர் தரப்பு, மூத்த பத்திரிகையாளர் தரப்புலேருந்து வரலாம், வேறு யாராவது வந்து இங்கே இவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு. அன்றைக்கி வந்து ஒரு ஷோ என்ற ஒரு ஆளுமை இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுமை பிரித்து ஒரு ஆளுமை தான், அதே துக்ளக்கில். அதனால அது வேஸ்ட்டு. அதை தாண்டி அதிமுக வந்து வெளியிருந்த ஆளுமைகள்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் யாராவது இருக்கலாம். வெளியில் இருக்கிற ஆளுமைகள் நான் சொல்கிறேன், அது யார் வேணால், பத்திரிகை துறை, எந்த துறை வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்களால ஒருங்கிணைக்க முடியாது. இப்போ இருக்கிற அந்த புகழேந்தி பேசி தான் கெடுப்பார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு எதுவும் யாருக்கிட்டே எனக்கு மாற்றுக்கிறதில்ல. உண்மையாக வந்து இணையணும்னு நினைக்கிறோம். முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வசைப்பாடிட்டு இன்றைக்கி நான் திடீர்னு ஒருங்கிணைப்பாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நீங்களே சொல்லிட்டா எப்படி? கடந்த காலத்தில் கடுமையாக சாடுறீங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுங்களா? கடந்த காலத்தில் 2 பிரிவாக இருந்தாலும் 3 பிரிவு 4 பிரிவாக இருந்தாலும் ஒருத்தர் சாடினவங்களால நிச்சயமாக நான் சொல்கிறேன் மார்ஷல், இவங்களால ஒருங்கிணைப்பு பண்ண முடியாது. எல்லா தலைமைக்கும் 4 தலைமை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி 4 தலைமைக்கும் மதிக்கக்கூடிய ஒரு தலைமை வேணும். அது மார்ஷலாக இருக்கலாம், சேகராக இருக்கலாம், இல்லை யார் வேணா இருக்கலாம். அவங்களால தான் ஒருங்கிணைக்க முடியும் 4 பேரையும். அவங்களால தான் சமரசம் பேச முடியும். இதில் இருக்கிற ஒரு 4 பேர் போயிட்டு அங்கே போய் பேசுறது, அங்கே இருக்கிற வந்து 2 பேர் இங்கே வந்து பேசுறதுலாம் சரியாக வராது. அது அங்கே ஒருங்கிணைப்பு வராது, இயல்பாகவே வராது. வெளியில் இருக்கிற ஆளுமையை அதிமுகன்ற ஒரு கட்சியால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேசிக்கக்கூடியவங்க, அதனுடைய கட்சியை வந்து அனுதாபியாக இருக்கிறவங்க, ஆதரிக்கக்கூடியவங்க, அந்த கட்சி அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அந்த ஒரு ஒரு குழு, அதில் கூட ஒரு நபர் கிடையாது, ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சி வந்து ஒரே கூண்டுக்குள்ளே இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து மீண்டும் வந்து ஒரு புனரமைக்கிறது தான் அது கிட்டத்தட்ட. அல்லதுன்னா இப்படியே இருந்தால் அது மேலும் கரைஞ்சி தான் போகும். மற்றபடி இவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. எனக்கு உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த எடப்பாடி கூட இருக்கிறவங்க, அல்லது ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க, அல்லது சசிகலா கூட இருக்கிறவங்க, டிடிவி கூட இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து இணைக்க முடியாது. அதில் இருக்க 2 பேரோ, இதில் இருக்க 6 பேரோ, இதில் இருக்க 2 பேரோ வந்து இப்படி தான் ஈகோவில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு விஷயம் எப்படியோ நீண்ட காலம் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி கட்சி வந்து இவங்ககிட்ட இருக்குது, சட்டப்பூர்வமாக இருக்குது, ரெட்டலை இவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ரெட்டலைக்கு வாக்கு வந்து குத்தாமல் வேறு இடத்துக்கு போகக்கூடாதுல்ல தொண்டர்கள்கிட்ட. அப்போ அந்த நம்பிக்கை வேணும். அந்த ரெட்டலை வந்து இருக்குது, அந்த ரெட்டலை கொண்டு போகிறதுக்கு யார்? அந்த கொண்டு போகிற ஆளையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வந்து ஒரு வலிமை குறையுது, அந்த ஒற்றுமை இன்மை வந்து தெரியுது. அப்போ அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஒரு ஆளுமை வேணும். எந்த ஆளுமைனா இருக்கட்டும், அது யாருன்னா இருக்கட்டும். அது கடந்த காலத்தில் அப்படி தான் வந்து ஜேஜா பிரியும் போது இங்கே பெரும் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் இருந்தவங்கலாம் வந்து ஜானகி அவர்களோடு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களோடும் வந்து சில பேர் இருந்தாங்க, ஒரு 4 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல அந்த கடந்த காலத்தில். ஸோ அவங்க இருந்தாங்க. இவங்க இந்த 2 குழுவையும் இணைக்கிறதுல அப்பவும் எல்லாருக்கும் ஈகோ பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும், அப்போ இருந்திருக்கு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க, அதிமுக தோல்வி. அந்த பக்கம் வந்து அவங்க மட்டும் வெற்றி பெறுறாங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ. இந்த பக்கம் ஒரு 27, 28 நினைக்கிறேன் இந்த பக்கம். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஒரு தோல்வி அதிமுக கட்சி. அப்போ அந்த 2 கட்சியும் மீண்டும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அந்த இணைப்புன்றது எப்படி வந்து உறுதியாச்சு? இத்தனைக்கும் வந்து கலைஞர் அவர் இருக்கிறாரு, கலைஞர் வந்து பிரித்து விடுவார்ல, ஈஸியாக உடச்சி விட முடியல. அப்போ அந்த கட்சி மீண்டும் இணையறதுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஆளுமைகள் வேலை செஞ்சாங்க. நிறைய பேர் அதில் இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. நான் குறிப்பிட்டு சொல்கிறது ஷோவை சொல்கிறேன், அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க சொல்கிறேன் நான். அப்போ இங்கே அந்த மாதிரி தலைமை, அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுமைகள் வந்து இங்கே இந்த அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. நிறைய விஷயங்கள் பயனுடைய. ரொம்ப நன்றி. நன்றி சார்.